ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஒயிட் குருமா எப்படி செய்கிறதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 10 பல் வந்து மிளகு வந்து போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகு பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம், அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே வந்து வாசனைக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா இலையும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த புதினா இலை பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான நான் கேரட், உருளைக்கிழங்கு 2 காய் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே என்ன காய் இருக்கோ சேர்த்திக்கலாம். அது கூட வந்து நம்ம இந்த வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துனா சூப்பரான கிரேவி